கொஞ்சம் உதிரி பூ இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே அழகாக அடர்த்தியாக மாலை கட்டி நம்ம ஃபோட்டோக்கெல்லாம் போடலாம். இது எந்த பூ இருக்கோ அதில் செய்யலாம். மல்லிப்பூவில் செய்யலாம், காட்டு மல்லியில் செய்யலாம், அரளிப்பூ, சம்பங்கிப்பூ, இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கிற பூலெல்லாம் செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நூல் எடுத்துக்கணும். இதை இது மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துட்டு பாதி நூல் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி யூஷுவலாக பூ கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி பூ கட்டிட்டு அதை அப்படியே திருப்பி வச்சுக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற நூலை இந்த பக்கம் விட்டுக்கணும். ஒரு பூவாக வச்சு ஒரு பூவை மட்டும் சுற்றி சுற்றி எடுக்கணும். இது கடைகளில் பூ மாலை கட்டுவாங்க இல்லையா, அந்த மெத்தடு. இதை ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த மாலை அடர்த்தியாக செண்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாதி நூலை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். அதை சுருட்டி வச்சுக்கலாம். உங்கள் கைக்கு தடுக்குது, நடுவில் வருதுன்னா ஒரு பாதியை சுருட்டி வச்சுக்கலாம். இன்னொரு பாதியில் அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நூல் இருக்குது இல்லையா, அது மேலே ஒரு பூவை வச்சு அந்த பூவை சுற்றி காம்பை சுற்றி கொண்டு கீழே இருந்து எடுக்கணும். இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். பார்த்து மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண அழகாக வந்துடும். இதில் முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, நம்ம கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற நூல் கொஞ்சம் திக்கான கயிறாக இருந்ததுன்னா நமக்கு பிடிமானம் நல்லா கிடைக்கும். இது நான் மெலிசான நூல் எடுத்துருக்கிறதுனால மாலை கட்ட கட்ட கீழே வெயிட்டு தொங்கும்போது நமக்கு அதை பிடிச்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால நான் அதுக்கப்புறம் பெரிய கயிறு, திக்கான கயிறில் கட்டி காட்டியிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் நூல் தீந்துடுச்சுன்னவே அந்த பக்கம் அப்படியே அந்த பூமாலையை கட்டி டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நூலை ஆட் பண்ணி கட்டி அதிலிருந்து கட்டிட்டு வரேன் பாருங்கள். இப்போ ஒரு பகுதி இது மாதிரி கட்டியிருக்கேன். நடுவில் வெள்ளை அரளியும் சேர்த்து கட்டியிருக்கேன். இப்போ அது பிடிச்சிக்க கஷ்டமாக இருக்குது, நழுவி போகுது அப்படின்றதுனால நல்ல ஒரு திக்கான ஒயரு அது மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு செய்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது மாதிரி செஞ்சால். அதனால் மெலிசான நூல் எடுக்காமல் திக்கான ஒயரில் பண்ணி பாருங்கள். கட்டி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ செண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதையே நான் காட்டு மல்லிப்பூலையும் கட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நிறைய பண்டிகைகள் வருது. அதுக்கு இது மாதிரி பூ கட்டி தலையிலையும் வச்சுக்கோங்க. சுவாமி ஃபோட்டோக்கும் போடுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.